வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலை 5:30 மணி அளவிலே இது புயலாக உருவெடுக்க இருக்கிறது. மொன்டா புயலாக உருவெடுத்து அது சென்னைக்கு 260 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இப்பொழுது 11 வடக்கு அட்சரேகை, அதாவது புதுச்சேரி, அதாவது கடலூருக்கு நேர் கிழக்கே 740 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மதியம் 12:30 நிலை கொண்டிருக்கிறது. இது அடையாளப்படுத்துவதற்காக தான் கடலூர் புதுச்சேரி என்று சொல்கிறேன். அச்சப்பட வேண்டாம். அதாவது தமிழ்நாட்டின் கரைக்கு கிழக்கே தான் இருக்கிறது. சென்னை கரைக்கு கிழக்கே 260 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாளை மதியம் வந்தடையும். அதாவது 27ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் வந்தடையும். இது நேற்று இன்றைக்கெல்லாம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்துச்சு. இன்றைக்கு காலை 5:30 மணிலேருந்து 6 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகருது. காலையில் கூட 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. 8:30 மணிக்கு பிறகு மிக மெதுவாக 6 கிலோமீட்டர் மணிக்கு 6 கிலோமீட்டர் தான் நகருது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை நகர்றது. ஆக மிக மெல்ல நகர்கிற காரணத்தினாலே நாளை சென்னைக்கு அப்பால் வந்து சேர்வது கூட தாமதம் கூட அடையலாம். இது உடனடியாக வேகமாக சென்னைக்கு அப்பால் விலகி செல்வதற்கும் தாமதம் ஏற்படும். இதனால மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு உண்டு. எங்கே என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு எப்படி திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட இடைப்பட்ட பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் மருதூர் பகுதி வரைக்கும் கூட மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதே போல இப்போவும் திருப்பதி பகுதியிலிருந்து மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கு. நேற்றைக்கும் அதே போல அங்கிருந்து வந்து ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது அறிவித்திருந்தேன். இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் வடமேற்கிலிருந்து வந்தது. இன்றைக்கும் அதே போல் வடமேற்கிலிருந்து மேகங்கள் வரும். கண்டிப்பாக இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை, அதாவது இன்றைக்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மாலைக்கு பிறகு முன்னிரவிலே உள்ளே உருவாகும். இப்பயே உருவாகிட்டு இருக்கு. திருப்பதி அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் வழியாக